என் மருமகளை வந்து ஆரத்தி எடுக்க சொல்லு. பத்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என் மருமகளை வர சொல்லு. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே அவதான். அவ வந்து ஆர்த்தி எடுக்கணுமா உங்களுக்கு? எவ்வளவு பட்டாலும் நீங்க திருந்த மாட்டீங்கல்ல? எனக்கு தெரியும் பத்மா, நீ இந்த மாதிரி தான் பேசுவேன்னு. எனக்கு நடந்ததுக்கும் என் மருமகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவளை வந்து ஆரத்தி எடுக்க சொல்லு. அப்பதான் நான் உள்ளேயே வருவேன். அண்ணே, நான் வேணா ஆர்த்தி எடுக்கிறேன்னு. இருமா, எனக்கு என் மருமக தான் எடுக்கணும். மாயா, மருமகளே, மாயா, உன் மாமனார் வந்திருக்கம்மா. எங்க இருக்க நீ? வாமா. அப்பா, டாக்டர் உங்களை சத்தமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டேய், சும்மா இருடா. மருமகளே, என்னம்மா அங்கேயே நின்னுட்ட? வந்து ஆரத்தி எடுமா. உன் கையால ஆரத்தி சுத்தினாதான் நான் சீக்கிரம் குணமாவேன். போ. பத்மா, அவகிட்ட கொடு. கொடுமா. ம். நீங்க உள்ள வாங்க மாப்ள. அக்கா, கூட்டு போ. பாத்து உட்காரு. மச்சான், எப்படி இருக்கீங்க? மச்சான், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உடம்பு இப்போ பரவாயில்லையா? பரவாயில்ல மச்சான். ஆனா மாத்திரை தான் ரொம்ப கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. மாத்திரை சாப்பிட்டா தானே உடம்பு சரியாகும். தவறாம சாப்பிடுங்க. சரிங்க மச்சான். என்னடா கதிரவா, எப்படி இருக்க? சாரி சித்தப்பா, என்னால தானே உங்களுக்கு. டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. உனக்கு எதுவும் ஆகாம நீ நல்லா இருக்கல்ல, எனக்கு அது போதும்டா. சீனு, டாக்டர் வேற எதுவும் சொன்னாங்களா? சொல்லியிருக்காங்க பாட்டி. ஆ, 2 நாளா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க. சரிப்பா, மறக்காம கூட்டிட்டு போயிடு. ம், சரிங்க பாட்டி. பத்மா, நான் பொழைச்சதே அபூர்வம்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா அது அபூர்வம்லாம் இல்ல. எல்லாம் என் மருமக தான் காரணம். அவன் ராசியால தான் நான் இப்போ பொழைச்சி எந்திரிச்சு வந்திருக்கேன். அப்படிப்பட்ட மருமக தான் இங்க இருக்கா. இந்த வீட்டுல நான் இருந்தா அவ எனக்கு எதுவும் ஆகாம பாத்துப்பா. அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்க சொல்றியா? அவங்களுக்கு வேற தண்ட செலவு கொடுக்கணும். என் மருமக இருக்கிற இடத்துல இருந்தாலே என் உடம்பு குணமாயிரும். ஏங்க, உங்களுக்கு வயித்துல குத்துப்பட்டு தலையில ஏதாவது கிறுக்கு பிடிச்சிருச்சா என்ன? டாக்டர் உங்க தலையை செக் பண்ணாரா இல்லையா? என்னடி பிரச்சனை? பின்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு இப்படி ஆனதே இவளாலதான். இவ செஞ்ச தப்பாலதான் நீங்க யமனையே பாத்துட்டு வந்திருக்கீங்க. இன்னுமா உங்களுக்கு புத்தி வரல? இவள தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஏய், நீ கொஞ்சம் வாய மூடுறியா? என் மருமகளை நான் கொண்டாடுவேன். அவ என்னடி தப்பு பண்ணா? அந்த பசுபதி பையன் கதிரை குத்த வந்தான், நான் குறுக்க போயிட்டேன். அதுக்கு அவ என்ன பண்ணுவா? என் நேரம் அப்படி ஆயிருச்சு. ஆனா நான் திரும்ப வந்ததுக்கு காரணம்
என் மருமக தான்னு நான் ஆணித்தனமா நம்புறேன். என்னாச்சு மச்சான்? ஒண்ணும் இல்ல, நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிங்க மச்சான். பத்மா, தேவையில்லாம இப்ப எதுவும் பேச வேண்டாம். போ, மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் படுக்க வை. ம். வாங்க. வாங்கப்பா. பார்த்து பார்த்து மெதுவா. பார்த்து ஓய்விடுங்கண்ணே. சரிம்மா, சரி. மெதுவா. பார்த்து பார்த்து உட்காருங்கப்பா. உட்காருங்க. மெதுவா 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 மெதுவாப்பா. சாஞ்சுக்கோங்க. சாஞ்சுக்கோங்க. பத்மா, என் மருமகளை வர சொல்ல. பத்மா, இப்ப நீ போறியா இல்ல நான் போய் கூப்பிடவா? ஏங்க இருங்க இருங்க. நீங்க என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. போறேன், போய் கூப்பிட்டு தொலைகிறேன். அண்ணே, அவருக்கு அவகிட்ட ஏதோ பேசணுமா, வர சொல்றாரு. மாயா போ. மாமா, வாமா மருமகளே, வந்துட்டியா? அப்புறம் எப்படி இருக்க? ம். மாமா, சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நீ எதுக்குமா சாரி எல்லாம் கேக்குற? இத பாரு, எனக்கு இப்படி ஆனதுக்கு நீ எந்த வகையிலயும் காரணம் இல்ல. அத முதல்ல நீ நம்பு. இல்ல மாமா, நான் ஒரு நல்லதுக்காக சில விஷயங்களை செஞ்சேன். ஆனா அதுல நீங்க இப்படி அஃபெக்ட் ஆவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாமா. அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. மாயா, இந்த குடும்பத்து மேலயும் தனா மேலயும் ரொம்ப அக்கறையா இருக்கிறவ நீ. இங்க பாரு மாயா, நீயே இப்படி ஒரு விஷயம் தனா வாழ்க்கையில பண்ணிருக்கேன்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு நல்ல காரியம் இருக்கும்னு எனக்கு தெரியுமா. இந்த பாரு, மாமா வந்துட்டான்ல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஆமா, அந்த சீனு என்ன உன் பேச்சை எடுத்தாலே சிடு சிடுன்னு விழறான்? நடந்த விஷயத்துல சீனு என் மேல கோவமா இருக்கான். என்கிட்ட பேசுறது இல்ல மாமா. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க அவன் கொடுத்து வச்சிருக்கணுமா? அது தெரியாம முறுக்கிட்டு திரிறானா மாடப்பைய. அம்மாடி, உங்க 2 பேர் வாழ்க்கையையும் நான் பிரகாசம் பண்றேன். அதுக்கு ஒரு திட்டம் போடணும். என்ன பண்ணலாம்? இதுக்கெல்லாம் சரியான ஆளு என் அம்மா தான். இதை எங்க அம்மா கிட்ட சொல்றேன், எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. சரிங்க மாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஆ. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இந்த பத்மா ஏன் தான் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளோ? அடடே, வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? சிவா, வாங்க வாங்க. நல்லா நல்லா இருக்குண்ணே, வாங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காரு. அப்புறம் சிவா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏய் பார்வதி, என்ன பார்த்துட்டு இருக்க?
குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா போ. ம் சரிங்க. அண்ணி அட. வணக்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆ, வணக்கம், வணக்கம். உட்காருங்க. சரி. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வாங்க. குடுமா. ஆ, வாங்க. வணக்கம். நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். நல்லா இருக்கேன். கொஞ்சம் என்னங்க? ரகுராம் அண்ணன் இல்லையா? அண்ணன் வெளியில போயிருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க சென்னையில தானே இருக்கீங்க? ஆமாங்க. பையனுக்கு வேலை கிடைச்சதுல அதனால எல்லாரும் அங்கேயே போயிட்டோம். ஓ, ரகுராம் அண்ணன் ஃபோன் பண்ணி நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாரு. ஆனா அந்த நேரத்துல சென்னையில மழையா இருந்தது, பையனுக்கு வேலையா இருந்தது, அதனால தான் வர முடியல. ஐயோ பரவாயில்ல. அதுல என்ன இருக்கு? இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல வேணாம். வேண்டாமா, கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு போலான்னு நினைச்சோம். மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்ல இருக்காங்கல்ல. இருக்காங்க. 2 ஜோடிங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிடுங்க, பார்த்து வாழ்த்திட்டு போயிடும். பார்வதி, போய் அவங்கள கூட்டிட்டு வா. ம் சரிங்கக்கா. சிவா, பெரியம்மா வீட்ல இல்லையா? அம்மாவும் கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஓ சரி. சீனு, நல்லா இருக்கியாப்பா? ம் நல்லா இருக்கேன். ஆ, பொண்ணு லட்சணமா இருக்கா. உன் பேர் என்னம்மா? மாயா. அப்படியா? ஓ. நல்ல பேரு. இவர்தான் மாப்பிள்ளையா? நல்ல ஜோடி பொருத்தம். மாப்பிள்ள காலேஜ்ல கோச்சுன்னு ரகுராமண்ண சொன்னாரு. பேரு கூட கார்த்திக் தானே? தனா, நீ இங்கதான் இருக்கியா? மாமியார் வீட்டுக்கு போல? மறு வீட்டுக்கு வந்திருப்பாங்களா இருக்கும். ம், சரி சரி. சரி, அந்த மோதிரத்தை எடு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு மோதிரம் வாங்கணும். ஐயோ அதெல்லாம் எதுக்குங்க? நம்ம வீட்டு கல்யாணம் எங்க முறைக்கு செய்யாம இருக்க முடியுமா? என்ன வாங்கி கையில அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்காருக்கு நீங்க போட்டு விடுங்க, அவங்க உங்களுக்கு போட்டு விடட்டும். இல்லை பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அவங்களே போட்டுக்கிட்டோம். அட என்னப்பா இது, கூச்சமா? உன் பொண்டாட்டி உனக்கு ரிங்கு மாட்டி வர்றதுல என்ன கூச்சம்? கல்யாணத்தை தான் எங்களால பார்க்க முடியல, இதையாவது பார்க்குறோமே. போட்டு விடுங்க தம்பி, நீங்களும் போட்டு விடுங்க. இல்ல, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். இதுல என்ன இருக்கு, போட்டு விடுதானா? ஆ.
தனா, அதான் சொல்றாங்கல்ல, வீட்டுக்கு வந்தவங்க உங்களுக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. போட்டு விடு. சீனு, நீயும் மாயாவுக்கு போட்டு விடு. இந்தா போட்டு விடு. கொடு. மா, இந்தா கதிரு, இந்தாடா. ம், போட்டு விடு. ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்கல்ல, போட்டு விடு. மாயா, போட்டு விடு. ம். அப்பா, நீங்க 2 பேரும் பொண்ணுங்களுக்கு போட்டு விடுங்கப்பா. ஒரு வழியா மோதிரம் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. 2 ஜோடியும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அடுத்து இந்த ஊருக்கு எப்ப வரப்போறேன்னு தெரியல. அடுத்த வருஷம் உங்களை பார்க்க வரும்போது கையில ஆளுக்கு ஒரு குழந்தையோட தான் இருக்கணும். அப்ப நாங்க கிளம்புறோம்மா. ஐயோ, இருங்க, சாப்பிட்டு போலாம். பத்மா, எல்லாம் தயார் பண்ணு. இல்லம்மா, பக்கத்து ஊர்ல ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நைட்டே கிளம்புறோம். ரகுராம் அண்ணா கிட்ட சொல்லிருங்க. அண்ணன் வந்தோன்னே கண்டிப்பா சொல்லிடுறேண்ணே. சரி, போயிட்டு வராங்க. வாங்க. வரோம். வரம்மா. போம்மா. பாத்தீங்களா, இப்ப அவங்க ஊருக்குள்ள போய் விசாரிச்சாங்கன்னா இங்க நடந்தது எல்லாமே தெரிஞ்சிரும். நம்மள பத்தி அவங்க என்ன நினைப்பாங்களோ. ஏதோ இந்த கதிரவனை தான் தனாவுக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டு போறாங்க. நாம எதை மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே ஞாபகப்படுத்திட்டாங்க. சீனு, என்ன பண்ற? எதுக்கு மோதிரத்தை கழட்டுற? உன் கையால போட்டு விட்ட எதுவும் எனக்கு வேண்டாம். உன் சொந்தக்காரங்க ஆசையா வாங்கி கொடுத்துருக்காங்க, அத போய் கழட்டுற?
போகிற இந்த வாழ்க்கை தான் எனக்கு வரும். நான் உன்னை விட்டு விலகி போகும்போதெல்லாம் நான் தான் வேணும்னு என்னை சுத்தி சுத்தி வந்தேன். இப்போ நீ விலகி போற, நான் உன்னை சுத்தி சுத்தி வருவேன் சீனு.